நான் எல்லா நேர்காணலும் சொல்லுவேன், நீங்கள் முருகர் சம்பந்தமாக முருகர் சக்தி வெளி உலகத்துக்கு கொண்டு வரது பார்த்தீங்கன்னா ஒன்று பெருமாள் பேரில் இருப்பாங்க, இல்லை சிவன் பேரில் இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ அதில் ஒரு தம்பி வந்து என்னை பார்க்க வர்றாரு, ஸ்ரீனிவாசன் சொல்லி. ரொம்ப அன்பு என் மேலே வச்சுக்கிட்டு, அண்ணா நான் அவர் என் கூடிய இருந்துட்டு உங்களுக்கு நீங்கள் போகிற வரைக்கும் நான் கூடிய இருக்கேன்ட்டாரு. இன்னொரு தம்பி வந்து அங்கமுத்து. இந்த அங்கமுத்துன்றவரோட ஃபேமிலி வந்து எனக்கு கோயம்புத்தூரில் பார்த்தாங்க கரெக்டாக. அவர் துபாயில் இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் நான் இங்கே துபாயில் தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி அவர் எல்லா விஷயத்துலையும் என் கூட வந்து கைட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இந்த சீனிவாசன் ஒரு தம்பி வந்து, அண்ணா இங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது, நீங்கள் பார்க்கணும் அப்படின்றாரு. துபாயில் முருகர் கோயில் இல்லைன்னு சொன்னாங்களே, எப்படி இது அப்படின்னா, இல்லைங்கண்ணா இருக்குது, ஜபல் அலின்ற ஒரு இடத்துல இருக்குது, நம்ம நாளைக்கு காலைல போகிறோன்னே எனக்கு சந்தோஷம். நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, அது எப்படி இருப்பார் முருகன். நெட்டில் ஃபோட்டோ பார்த்தா எல்லா சாமி சிலைகளும் அங்கே இருக்குது, எல்லா சாமி சிலையும் மார்பிள் இருக்குது, நம்ம முருகன் மட்டும் கருங்கல்ல இருக்கார். சந்தோஷம் அப்படின்றப்போ சரி அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக இப்போ கிளம்பிடலாம் அப்படின்னு இருக்கும்போது, எனக்கு இந்த துபாய் பயணத்தில் 3 விஷயம் வந்து மறக்க முடியாத விஷயங்கம்மா. ஒன்று வந்து நடிகர் ராஜேஷ். நான் சொல்லலை, இந்த பிரபஞ்சம் நீங்கள் எதை ரொம்ப